ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக பொட்டேட்டோ சீஸ் பால் தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, கடையில் வாங்கிறத விட. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துகிட்டு, ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை நல்லா துருவி நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பச்சை மிளகா ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, பசங்களுக்கு காரம் எடுத்துக்கும், அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பைசஸ் வேணும்னா நீங்கள் ஓனா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்த சாப்பிட மாட்டான்றதுனால கம்மியாக கொடுக்குறேன். இது கூட நீங்கள் வேறு ஏதாவது பாயில்டு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆஃப் பாயில் பண்ணி. நான் இன்றைக்கி கேரட் தான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம அந்த பால்ஸ் டிப் பண்ணுறதுக்கு பேட்டர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமேட்டா தண்ணி ஊற்றி ஒரு தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பால்ஸ் டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பேட்டராக ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அந்த பால்ஸ் டிப் பண்ணணும், அதுக்காக இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க, கரைச்சி. இதுக்கப்புறம் ஒரு சீஸ் எடுத்துக்கோங்க. இது 15 ருபீஸ் தான். இந்த சீஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு உடையாது. இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ப்ரெட் இல்லாத பட்சத்தில் ப்ரெட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ்க்கு ப்ரெட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ரஸ்க்கை உடச்சி ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் மோட் விட்டு எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ரஸ்க்கு தூள்லேயும் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த 4மே நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா 10 நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட அந்த பொட்டேட்டோ இது இருக்குது, சீஸ் இருக்குது, அந்த பேட்டர் இருக்குது, அந்த ரஸ்க்கு தூள் இருக்குங்க. இப்போ இவ்வளோதான். இப்போ ஒரு நம்ம கையில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பொட்டேட்டோவை ரவுண்டாக இது பண்ணி நடுவில் சின்னதாக பள்ளமாக ஆக்கிட்டு இந்த சீஸை உள்ளே வச்சு அப்படியே பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த ரஸ்க்கு தூளில் கோட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே செட்டில் ஆகிடும். எண்ணெயிலேருந்து இது பிரிஞ்சே வராது. அப்போ உங்களுக்கு ஃப்ரை பண்ணவும் ஈஸியாக இருக்குங்க. நான் பண்ணுற மாதிரியே எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. நம்ம கடையில் 200-300 கொடுத்து வாங்கி கொடுக்கறத விட அது ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நம்ம வீட்டிலே இந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஒரு சைட் பை சைடு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இந்த பால்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக மயனாஸாக வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.